ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பூக்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம பூக்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக இது 100% உண்மையானது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல பூக்கள் வாங்குறது எப்போன்னாக்கா, எந்த ஒரு விசேஷ காலமோ வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பூக்களை வாங்கிடுங்க. இப்படி நாம் செய்கிறதுனால நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும், பூக்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் விசேஷ நாட்கள் 1, 2 முன்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பூக்களோட விலையும் அதிகரிச்சிடும், பூக்களும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வரப்போகிற பெரிய கார்த்திகைக்கு நான் எப்போதுமே எந்த விசேஷங்கள் வந்தாலுமே சரி, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே பூக்களை வாங்கிடுவேன். வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மொத்தமாக நம்ம பூக்களை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெவந்தி பூ வாங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பூவை இந்த பொருளை சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பூக்கள் நீண்ட நாளைக்கு வாடி போகாமையும் அழுகி போகாமையும் தண்ணி கோத்துக்காமையும் இருக்கும். முதல்ல நம்ம சில்வர் சம்படம் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம சில்வர் இதில் வைக்கும்போது பூக்கள் ரொம்ப நாளைக்கு வரும். பிளாஸ்டிக் கவரை விட அது கூட நாம் கலக்க போகிறது முக்கியமானது அரிசி தான். அரிசி ஈரத்தன்மையை உறிஞ்சி இழுக்கிற தன்மை கொண்டது. அதனால் அரிசி நல்லா பூக்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ நிறைய பூக்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். ரேஷன் அரிசி, பச்சரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இப்போ பூக்களை அழுத்தம் கொடுக்காமல் மென்மையாக அள்ளி உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. நம்ம டெய்லியுமே எடுத்து ஒன்றா சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பூ ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம சரமாக வாங்கும்போது அது அதிகமாக விலையாகவும் இருக்கும், சாமிக்கு நிறமையாக வச்ச மாதிரியும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஜெவந்தி, குட்டி ரோஸ் வாங்கும்போது நம்ம திருப்தியாக சாமிக்கு பூ வைக்கலாம். இப்போ நீங்கள் இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சிங்கனாக்கா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 வாரம் 10 நாளைக்கு வரும். வீடியோ பிடிச்சா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.